வணக்கம். இது ஒரு வித்தியாசமான தலைப்பு. ஒரு பழமொழியை பற்றி. ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியா? ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியா? அப்படி எல்லா பொருள். உண்மையில் நாம் எல்லோரும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஐந்து பொம்பளை பிள்ளை பிறந்தா அரசன் கூட ஆண்டியா போயிடுவான் அப்படின்னு. அப்படி இல்லை. முக்கியமாக என்ன பொருள் என்றால், ஆதி நூல்களில் சொல்லி வச்ச கருத்து, பொறுப்பற்ற தந்தை, ஆடம்பரமாக வாழ நினைக்கும் தாய், ஒழுக்கமற்ற கணவன் மனைவி, சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள், ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மட்டுமே செய்ய காத்து கொண்டிருக்கும் உடன்பிறப்புகள், இவை ஐந்தும் ஒரு குடும்பத்தில் அமைந்தால் அவன் நாட்டுக்கே அரசனாக இருந்தாலும் அவன் கடைசியாக ஆண்டி கோலம்தான் பூண வேண்டும் என்பதுதான் இதில் சொல்ல வரக்கூடிய கருத்து. அப்போ பொறுப்பற்ற தகப்பன், ஆடம்பரத்தை விரும்பும் தாயார், ஒழுக்கமற்ற கணவன் மனைவி, ஏன்னா குடும்ப சூழ்நிலை தெரியாமல் செய்யக்கூடியவங்க, சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள், அவர்களும் அம்மா போல் தாத்தா பாட்டிகளை போல் ஆடம்பரத்தை விரும்புகிறது. அதுவே உடன்பிறப்புகளும் ஒரு துரோகம் செய்ய நினச்சிட்டாங்க, ஏமாற்ற நினச்சாங்க அப்படின்னா, அப்புறம் அவர் அரசராக இருந்து என்ன பண்ண, இளவரசராக இருந்து என்ன பண்ண, பேரரச சக்கரவர்த்தியாக இருந்து என்ன பண்ண, அவரும் ஆண்டியாகத்தான் போவார் என்பதுதான் ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டி என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் இதை மாற்றித்தான் இவ்வளவு நாளாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இனிமேலாவது இப்படி யோசித்து பார்ப்போம். இதுபோல் மீண்டும் வித்தியாசமான தலைப்புகளில் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். ஜோதிட தகவல்கள், ஜோதிடத்தில் வரக்கூடிய ராசி பலன்கள் அனைத்தும் நம்முடைய ஆத்தங்குடியார் யூடியூப் சேனலில், அஸ்ட்ரோ ஆத்தங்குடியார் யூடியூப் சேனலில் அடிக்கடி பதிவுகள் வெளிவரும். தங்கள் நல்லாசியுடன், வாடிக்கையாளர்களின் நல்லாசியுடன் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். எல்லாரும் சொல்கிறதான் நானும் சொல்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.